ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் மாலினி. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழிவிடு முருகன் கோயிலில் வந்து இன்றைக்கி காப்பு கட்டுற முதல் நாள். நம்மளும் வந்து இன்றைக்கி காப்பு கட்ட போகிறோம். அதுக்காண்டி காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுச்சுட்டு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. பூ வாங்கிட்டு அப்படியே டோக்கன் வாங்கிட்டு, டோக்கன் எதுக்கு அப்படின்னா காப்பு கட்டுறதுக்கு வந்து டோக்கன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 121 ரூபா. டோக்கனும் வாங்கிட்டு அங்கே உள்ள சாமிகிட்ட வந்து கொடுத்து நம்ம வந்து காப்பு ஃபஸ்ட்டு வந்து கெட்டிக்கலாம். காப்பு கெட்டிட்டு போய் சாமி கும்பிட சொன்னாங்க. நிறைய பேர் காலையிலேயே வந்து கெட்டினாங்க. மன நிம்மதியோட நல்லா முருகனை அவ்வளோவா கூட்டம் இல்லை, வர வர ஆட்கள் வந்து காப்பு கட்டிட்டு மாலை போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நல்லா மன திருப்தியாக என்னுடைய செல்ல முருகன், என்னோடய ஃபேவரட் கடவுள் எனக்கு வந்து முருகன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே முருகனை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதோடு நம்ம காப்பு கட்டிட்டு நம்ம உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட தம்பிக்கு வந்து சாமி வந்து நல்லா பெரிய பட்டையை அடிச்சு விட்டாங்க. அவனுக்கு அந்த பட்டையை பார்க்கையில் அவனும் திருநீர் எடுத்து அவனாக பூசிகிட்டு இருந்தான். உள்ளே போய் சாமி அப்படியே கும்பிட்டுட்டு தம்பியும் நல்லாவே சாமி கும்பிட்டான். உண்மையாகவே என் மகன் வந்து சாமி பக்தின்னு தான் நான் சொல்லுவேன். என் மகன் எந்த கோயில் போயிருந்தாலுமே நல்லா சாமி கும்பிடுவான், விழுந்து விழுந்து கும்பிடுவான். திருநீரோ குங்குமமோ எதை பார்த்தாலும் அவன் நெத்தியில் எடுத்து வச்சுருவான், மற்றவங்களுக்கும் எடுத்து வச்சு விடுவான். அந்த மாதிரி தான் நாங்கள் நல்லா எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தம்பி அதை தான் வீடியோவை ஆட்டி விட்டுட்டு இருந்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மனசார அக்கா வந்து பொங்கல் வச்சாங்க. அவங்க எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கே வந்து அதோட தம்பியை பார்த்தோன்னே அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு பையனை வந்து கொஞ்சிட்டு போனாங்க. அழகா க்யூட்டாக இருக்கான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே யார் இவனை பார்த்தாலும் முருகன் மாதிரியே இருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குட்டி முருகன் அப்படி தான் சொன்னாங்க. அந்த அக்காவும் சீரியஸாக அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டிலே ஒரு குட்டி முருகன் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது. நீங்களே பாருங்களேன், குங்குமத்தை பார்த்தோன்னே எடுத்து என் நெத்தியில் வந்து வைப்பான். அதோடு நாங்கள் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம். மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நட சாத்திட்டாங்க. வெளில வந்தோடனேயே மோர் வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. சரி வெயிலுக்கு எதம்மா நம்ம மோர் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மோர் குடிக்கிறக்காண்டி நின்றுட்டு இருந்தோம். ஒரு ஆளுக்காக ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளும் அது வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கணும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே அவங்க தண்ணி கலந்தோன்னே நம்மளும் மோர் வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு கோயில் வாசல்லையே இந்த மாதிரி மோர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போவே வந்து பங்குனி உத்திர வைப்பு வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்மளும் குடிச்சிட்டு அப்புறம் வந்து வர்ஷினி வந்துட்டு காலேஜுக்கு அப்படியே போகிறனால நம்மளை அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறியான்னு சொல்லிட்டு கேட்டோம். அதோட வர்ஷினி வந்துச்சு. என்னைய வந்து மோர் குடிக்கவே விடலை. அவன் தான் வாங்கி குடித்தான். நான் ஐஸ் போடாதனால நானும் இந்த வீடியோ எடுக்க நல்லதுன்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், ஆனால் ஃபஸ்ட்டு தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லோரும் பார்க்குறாங்க, கிளம்பிட்டோம், மிச்சமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. இப்போலாம் அந்த மாதிரி இல்லை. நம்ம வீடியோ நம்ம ஃபோனு நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு அக்கா மட்டும் கேட்டாங்க, யூடியூப்பில் போடவா சிஸ்டர்னு கேட்டாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொன்னேன். அதோட அவங்க என் பக்கத்தில் தான் நின்றாங்க. அவங்க தெரியுறாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் நாங்கள் மோர் குடிச்சிட்டா. என் மகன் அங்கேயும் ஒரு இடத்துல நின்று மோர் குடிக்க மாட்டேன். எல்லோ கலர் சுடிதார் போட்ட அக்கா தான் என்கிட்ட கேட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக நம்ம வந்து காப்பு கெட்டியாச்சு முருகனுக்கு. நம்ம நினச்சது நிறைவேறிடுச்சு. அதனால் நம்ம வந்து காப்பு வந்து கெட்டிட்டோம். இனி வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம பங்குனி உத்திர அன்னைக்கு பால் கூட எடுக்க போகிறோம். இனி டெய்லி ஃபுல்லாக வந்துட்டு டெய்லி ஒரு vlog வரும். மிஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துருங்க. நம்ம சேனலில் உள்ள எல்லா சப்ஸ்கிரைபரும் பார்த்துருங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த vlog எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட்டாக வந்து ஆட்டி தான் எடுத்துருப்பேன் ஃபோனை. ஏன்னா தம்பி வச்சுட்டு வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.